இன்றைய வேதவாக்கு எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அதாவது இந்த வசனம் என்ன சொல்கிறது? நாம் இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து, அதாவது உதவியை தேவனிடத்திலிருந்து வரக்கூடியதான உதவியை பெற காத்திருக்கிறோமா என்கிறதான ஒரு கேள்விக்குறி இங்கு பார்க்கிறோம். மனிதனின் உதவியை காட்டிலும் மிகவும் வல்லமையும் வலிமையும் பெற்றது தேவனுடைய உதவியும் இரக்கமுமாக இருக்கிறது. இதை நாம் பெற்றுக்கொள்ள நாம் கேட்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்கிறதான நபர் யார்? நாம் மனிதனிடத்தில் கேட்கிறோமா அல்லது தேவனிடத்தில் கேட்கிறோமா என்றுதான் இங்கு ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆனால் மனிதத்தில் கேட்போம் என்று சொன்னால் அவர்கள் சில வேளைகளில் அதை மறந்து போய்விடுவார்கள். தேவனிடத்தில் கேட்டால் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்வார், ஏற்ற சமயத்திலே நமக்கு அவர் இரக்கம் செய்வார் என்று பார்க்கிறோம். இப்படியாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படியாக ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. யோசேப்பு ஒரு சமயத்தில் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவனால் நன்மை பெற்றதான நபரிடம் அவன் உதவியை நினைவில் வைக்குமாறு கேட்கிறான். அவன் செய்ததான உதவியை நினைவில் வைக்குமாறு, நீங்கள் வாழ்ந்திருக்கும்பொழுது என்னை நினைவில் கொள்ளுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று அவன் சொல்லுவதான ஒரு காரியத்தை இங்கு பார்க்கிறோம். ஆனால் தெய்வ திட்டத்தின்படியே அவர்கள் மறந்து போனார்கள். அவர்கள் தாங்கள் பெற்றுக்கொண்டதான நன்மைக்கு காரணமாக இருந்தவரை மறந்து போனார்கள். யோசேப்பு மனிதனை நம்பியிருந்த பொழுது அந்த மனிதத்திலிருந்து உதவிகள் வரவே இல்லை. அதை அவர்கள் மறந்து போனார்கள். அது தேவனுடைய திட்டமாகவே இருந்தது. ஆனால் தேவனிடம் இரக்கம் கேட்டால் தக்க சமயத்தில் அவர் செய்வார். சில வேளைகளில் மனிதர்கள் மறந்து போவார்கள். உதவும் முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். பலவீனமற்றவர்களாகவும் காணப்படலாம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய தேவனோ ஏற்ற சமயத்தை, அதாவது அந்த உதவியை பெறக்கூடியதான வேலைக்காக அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். சகாயம் உதவி செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏற்ற சமயம், ஏற்ற வேலை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைக்கு, உதவிக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து நாம் காத்து பொறுத்து அமைதியாக தேவனையே சார்ந்து இருப்போமானால் ஏற்ற சமயம் உண்டாகும். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த சகாயத்தை பெற்றுக்கொள்ள, உதவியை பெற்றுக்கொள்ள நாம் அவசரப்படுவோம் என்று சொன்னால் அநேக நேரங்களில் அது நம்ம நிலை கிட்டிச் சேர்வது இல்லை. தேவனுடைய உதவியானது அது ஏற்ற சமயம் அதற்காக காத்திருக்கிறது. தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடுவோம் என்று இங்கு பார்க்கிறோம். எப்பொழுது அந்த தைரியம் உண்டாகும்? ஒருவனும் நல்லவன் இல்லை. வேதவசனம் சொல்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, யாவரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. எல்லோரும் தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள் என்றும் வேதம் சொல்கிறது. அப்படியானால் யார் தேவனுடைய சமூகத்தண்டையிலே சேர முடியும்? யார் தேவனுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவன் பரிசுத்தர், பாவத்தை பாராத சுத்த கண்ணன் என பார்க்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு பாவங்கள் கழுவப்பட்டு வாழ்பவர்களே நாம் தைரியமாக கிருபாசனத்திலே சேர முடியும். இந்த தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவம் கழுவப்பட்ட நபராக நாம், மீட்கப்பட்ட நபராக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் தைரியமாக கிருபாசன தண்டிலே சேரலாம். அதற்காகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். நமக்காகவே இந்த காரியங்களை செய்தார்.
இந்த தெய்வத்தை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு அவரை மாத்திரம் தெய்வமாக பின்பற்றி பரிசுத்தராக வாழ்ந்தால் தைரியமாக கிருபாசன தண்டிலே நாம் சேரலாம். நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்டதான் தெய்வத்தை நாம் நெருங்க, தெய்வத்திலிருந்து அந்த கடவுளிடமிருந்து அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நமக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் சொன்னால், கிருபை இரக்கம் கிடைக்க வேண்டும் சொன்னால், தைரியமாக அவர் அண்டிலே சேர வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடைய பிள்ளையாக அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாம் காணப்பட வேண்டும். வசனம் சொல்கிற பிரகாரமாக இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் நமக்கு உதவிகள் கிடைக்கப்படவும் அவர் அண்டையிலே கிருபாசனத்தின் அண்டையிலே தைரியமாய் சேரவும் வேண்டும் என்று சொன்னால், நாம் தைரியமாய் கிருபாசனத்தில் சேரும் பொழுது நாம் கேட்கிறதான ஜபத்திற்கு, நாம் கேட்கிறதான வேண்டுதலுக்கு ஏற்ற சமயத்தில் இரக்கம் உண்டாகும். நாம் அப்படி அந்த ஏற்ற சமயத்தில் உண்டாவதான இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய கிருபாசனத்தை அண்டிலே செல்ல வேண்டும். அவருடைய கிருபாசனத்தை அண்டிலே செல்ல இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களால் மாத்திரமே முடியும். தேவன் பாவத்தை பாராத சுத்த கண்ணனாக இருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். வசனம் சொல்கிற பிரகாரமாக எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனார்கள் என்று இங்கு பார்க்கிறோம். ஆகினாலே தேவனுடைய கிருபையும் இரக்கத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள அவரண்டில் நாம் கிட்டி சேர வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறும்போது நிச்சயமாகவே நாம் அந்த கிருபாசன தண்டிலே தேவனுடைய சமூக தண்டிலே சேரும்பொழுது நமக்கு வர வேண்டிய உதவிகளை ஏற்ற வேளையில் அவர் நமக்கு செய்வார். நாம் அவசரப்படாதபடிக்கு பொறுமையோடு கூட நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நிச்சயமாகவே நமக்கு வர வேண்டியதான உதவிகளை இரக்கத்தை நிச்சயமாகவே செய்வார். காத்திருப்போம். கிருபாசனில் சேர இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டுள்ள நாம் காணப்படுவோம். பரிசுத்தராய் வாழ்வோம். வசனத்தை நாம் கைக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளிடுவாராக. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.